இப்போ நாம் கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு 7 போடுறேன். இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட தான் பிடிக்குது, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகினதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் கோவக்காய் போடுறேன். அது கொஞ்சம் நல்ல பிஞ்சு கோவக்காய். இது இல்லை வெங்காயம் டேஸ்ட் பிடிச்சினா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கினதும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துடலாம். 2 கறிவேப்பிலை போட்டுடுறோம். அடுத்து பூண்டு சேர்த்துறேன். பூண்டு நான் ஒரு 10 பல் போட்டிருக்கேன். தக்காளி இல்லாமல் பண்ணலாம். நான் ஒரு பழம் போட்டிருக்கேன். நான் இந்த நேரத்தில் வந்து தக்காளிக்கு கூடவே நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கோவக்காவை சேர்த்துக்கலாம். கோவக்காய் நல்லா பிஞ்சியான கோவக்காய். எப்பவுமே கொஞ்சம் பழுது கிடைக்கும். இந்த முறை நல்லா பிஞ்சியாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. ஒரு கோவக்காவை 4ஆக போட்டுருங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம். தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த பொடியை சேர்த்துக்கலாம். மற்ற பவுட்ரு பண்ணி நல்லா ட்ரையாக பண்ணியாச்சு. அவ்வளோதான், நல்ல கலருக்கு நல்லா ட்ரையாக பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சர்விங் பவுலில் மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போது ரெடியாக இருக்குது. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்ல மேட்சிங்காக இருக்கும். இப்போ சாப்பிட்லாம்.